ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், கேஸ் புக் செய்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் செய்தால் கால் போகலை. அது மாதிரி ஏஜென்சிக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அலாட்டா நாட் ரீச்சபிள் வருது. அப்படி என்றால் கேஸ் எப்படி புக் பண்ண முடியும்? நம்ம மொபைலில் நம்ம எப்பவும் யூஸ் செய்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக கேஸ் புக் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம மொபைலில் இருக்க கூகுள் பே அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணணும். கூகுள் பே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் இங்கே பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதுக்கு பக்கத்தில் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே கேஸ் சிலிண்டர் புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாரத் கேஸ் அது காணலாம், ஹெச்பி கேஸ் சிலிண்டர், இண்டேன் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு காணலாம். இதில் உங்களோட கேஸ் சிலிண்டர் எந்த கம்பெனியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய கேஸ் ஏஜென்சியில் நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே என்டர் பண்ணி கீழே காண்ற கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஏஜென்சியோட அந்த பேஜ் ஆட் ஆகும். இங்கே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பே பண்ணி கேஸ் புக் பண்ணலாம். ஓகே, ஜிபே யூஸ் செய்து இந்த மெத்தடில் ஈஸியாக கேஸ் புக் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜிபே யூஸ் பண்ணி கேஸ் சிலிண்டர் எப்படி ஈஸியாக புக் பண்ணலாம், இதை பற்றி தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.